To everything there is a season and a time to every purpose under the heavens, according to Ecclesiastes 3:1. Today we remember a remarkable woman, a mother, grandmother, great-grandmother, whose life was a beautiful reflection of every season. Through joy and trial, her love was steadfast. Join us as we walk through the seasons of her life. Okay. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன். நல்லா இருக்கேன் மனே. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ். கேட்டா ஜீசஸ் கேட்டா தேங்க்யூ ஃபார் டாச்சி ஃபார் கிரேட் பாட்டி கேட்டி. ஆமென் ஆமென். நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்படியே அம்மா பள்ளியில் டீச்சராக மட்டும் வேலை செய்யாமல் வீட்டில் எங்கள் 3 பேருக்கும் பாடங்களை கற்று தருவதோடு தேவ பயத்தையும் கற்றுத்தந்தார்கள். இதை அவர்களுடைய தாயாரிடத்திலிருந்து தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Summer is a season of fruitfulness. Amma and Appa watched us children grow, get married, and have children of our own. My brother and I moved to Singapore for work. Amma and Appa used to visit us there. Initially, Amma was afraid of escalators, but she overcame her fears and was able to use them later. This is a good example of how Amma adapted to changes and overcame fears in her life. எங்களுக்கு 5 வருடமாக பிள்ளைகள் இல்லை. அப்பொழுது ஆண்டியும் அவருடைய ப்ரேயர் ஃபெலோஷிப்பும் எங்களுக்காக ஜெபித்தார்கள். ஆண்டவர் எல்லா ஜெபத்தையும் கேட்டு எங்களுக்கு 2 பிள்ளைகளை தந்தார். ஆபிகேல் அண்ட் ஜோவல் பிறந்தபோது ஆண்டிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. She is clothed with strength and dignity. In 2019, Patti came to Singapore for 2 months. Because of COVID, she had to stay on for 3.5 years. She used to be like clockwork, extremely disciplined in praying, reading the Bible, and doing her daily work. குடும்பத்துக்கும் வேலைக்கும் தேவனுக்கும் எப்படி உண்மையாக இருக்கணும் என்று நான் பார்த்து கற்றுக்கொண்டேன். When Patti was living with us, I could never understand how someone could be so gentle, kind, and patient. Later I found out that they were all fruits of the Spirit. As written in Galatians 5:22, the fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. அம்மாவுக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுகர் இருக்கு என்று தெரிந்தவுடன் இனிப்பு எல்லாவற்றையும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்களுடைய தியாகமும் அன்பும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆண்டி கிட்ட அநேகர் ஜெபிக்க சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஜெபிப்பாங்க. என்னையும் அக்காவையும் மருமக்களாக நடத்தாமல் மகள்களாகவே நடத்தினாங்க. 1 கொரிந்தியர் 13:13 சொன்னது மாதிரி இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. Patti and I share a dislike for chicken and mutton. We love Natalie Mean and Charla Mean. Like her, I too want to be a blessing to others. A week before she passed away, I came to Chennai to spend some time with her. And every time we went to the hospital to visit her, she would always smile at us and look at us, despite her being in a very weak state. Thessalonians 5:18. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. I love you, Lord. Oh, your mercy never fails me. All my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay my head, I will sing. பாட்டி சென்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு ஆவலாக காத்துட்டு இருந்தேன்.
ஆனால் அவங்க சென்னையில் அதிக நாள் வீட்டில் எங்களோடு இருக்க முடியல. ஆனால் அற்புத விதமாக அவங்களுக்கு அதிக வலி வேதனை இருப்பதாக சொல்லவே இல்லை. அவங்க வாழ்க்கை எங்களுக்கு எல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறது. பாட்டி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை வெற்றியாக முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். Though her seasons have passed, her legacy remains. In every flower, every prayer, every gentle act, we see her. Her love was eternal. Her life a blessing. Her memory a treasure. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நான் இந்த சாட்சி சொல்வதற்கு தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு என் கணவரை கடந்த 19 ஆண்டில் 2019 செப்டம்பர் மாதத்தில் அவரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய சமூகத்தில் சேர்த்து கொண்டார்கள். ஆனால் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையை சிந்திக்கும் போது ஆண்டவர் அதிகமாக அவருடைய சமாதானத்தால் நிரப்பினார். நான் கவலைப்படவே இல்லை. கவலை இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனாலும் ஆண்டவர் அதிகமாக தேற்றினார். இதன் காரணம் ஜெபந்தான். என்னுடைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க, தன்னுடைய ஹஸ்பண்ட் மாதிரி இழந்தவர்கள் இரவு நேரத்தில் என்ன தூக்கமே வராது சிஸ்டர், தூக்கமே வராது, அந்த சம்பவத்தை நினைத்தால் எனக்கு தூக்கமே வராது என்று எத்தனையோ நாள் தூங்க மாட்டேன்னு சொல்லுவார்கள். பாருங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் நடந்ததாக எனக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் என்னை தேற்றினார். ஒரு நாள் கூட நான் தூங்காம அழுவதே கிடையாது. நீ தாக்கும் தெரியும், எல்லாருக்கும் எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும். நான் பிள்ளைகளையும் கூட நான் தேற்றுகிறவர்களாக நான் காணப்பட்டேன். பாருங்க, அவ்வளவு விசேஷமாக ஆண்டவர் இது ஆண்டோருடைய கிருபை இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. ஜெபத்தின் மூலம் ஜெபம். எங்கள் சபையில நாங்க ஒரு வெள்ளிக்கிழமை பிரேயர் குரூப் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல ஏதாச்சும் ஒரு 100 மெம்பர்ஸ் உண்டு. அவ்வளவு பேர் வர மாட்டாங்க, 70, 75 இப்படி வருவாங்க. அதே பொறுப்பு நாங்க 2-3 பொறுப்பாளர்கள் உண்டு. ஒரு பாஸ்டரும் வருவார், அவர் தான் தலைவர். நாங்க அதை நடத்திட்டு இருக்கோம். அநேக ஜெப குறிப்புகளுக்காக நாங்க ஜெபிப்போம். அதுல அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கிடையாது, ஜெபந்தான். அதுல வியாதிப்பட்டவர்களுக்காக, குழந்தை இல்லாதவர்களுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, இன்னும் மிஷினரி ஊழியர்களுக்காக, இப்படி பல காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். சாட்சியும் வந்து சொல்வார்கள். அவ்வளவு விசேஷமாக நடத்தப்பட்டு வருகிறது. இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக ஆண்டவர் எங்களை ஆசிரியத்து இம்மட்டமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு 3 பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், மூத்த மக இப்போ கூட வந்துட்டு போயிட்டா. அவ மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா. அவளும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வருகிறார். அவளையும் ஆண்டவர் ஆசிரியர் வைத்து கொண்டிருக்கிறார். இனி அடுத்துடைய நிக்சன் அவன் படிக்கும் போதே 9th படிக்கும் போதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு ஒரு அருமையான பிள்ளை நிமித்தாவே ஆண்டவர் எவ்வளவு அதிசயமான ஒரு குடும்ப பிள்ளை எங்களுக்கு தந்தார். அதன் மூலம் அவனுக்கு 2 பிள்ளைகளையும் கொடுத்தார். அவர்களை குடும்பமாக அவர்கள் ஆண்டவர் ஆசிரியர் வைத்திருக்கிறார். அவர்களும் உங்களுக்கு தெரியும், இந்த உங்க சபையில மெம்பர்ஸ் இருக்காங்க, இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். அடுத்தபடியாக இந்த சின்ன மகன் அஜீசன், அந்த மனைவி ஏஞ்சலின் பிள்ளை, அவர்களும் மிகவும் நல்ல பிள்ளைகள். ஏஞ்சலின் மிகவும் நேசிக்கிற மகள். அவர்களுக்கும் ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்து அவர்களையும் இங்கே வைத்து அவர்களும் ஊழியத்திலே ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறதுதான் பாருங்கள். இப்ப எல்லாம் ஜெபத்தின் மூலம் வந்தது. எங்களுடைய அம்மா ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்கப்பா, ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்க. எங்களை கடவுள் பக்தி வளர்த்தாங்க. நாங்க எல்லா பிள்ளைகளும் கடவுளுக்காக வளர்க்கப்பட்டோம். அதனால்தான் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளையும் கடவுளுக்காக வளர்க்கப்பட்டு நாங்கள் அவளை நாங்கள் வளர்த்து வைத்திருப்பதற்கு ஆண்டவர் திரும்பி செய்திருக்கிறார். நன்மையாக காணப்பட யாவரும் சுகத்தோடு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து அவரோடு உறவாடும் அனுபவத்தை தந்து ஆண்டவர் வழி நடத்துவார் என்று நம்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காரியங்களுக்காக எல்லாவற்றுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். So let us carry Amma in our hearts through every season still to come.